அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்தியில் காலையில் இந்த ஈரான் துறைமுகம் பக்கத்தில் ஒரு சில தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இங்கே யுஏஇ கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு 3 நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பதற்றம் நிகழ்ந்திருக்கிறதா? சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பற்றிவிடலாம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். காலையில் அமெரிக்கா ஈரானுடைய அந்த துறைமுக நிலைகள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய சிறிய படகுகள் வைத்திருந்த நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்க. அதுக்கு குற்றச்சாட்டு என்ன சுமத்தினாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த பக்கம் அதாவது எங்களுடைய டெஸ்ட்ராயர் மீது ஏவுகணைகள் அனுப்பியிருந்தாங்க அப்புறம் ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் பதில் தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மாறி மாறி குற்றச்சாட்டு சுமத்தினா கூட அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் சுதாரித்து என்ன பண்ணிட்டாரு, இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்மூத்தாக போகிறோம், பேச்சுவார்த்தை ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது, நம்ம இதோடு நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அடித்து விட்டார். சரி, இந்த டைலாக் அடித்து விட்டதுனால அப்புறம் கொஞ்சம் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 2-3 நாளைக்கு ஓடும் ஏன்னா இப்போதைக்கு. ஆனால் கொஞ்சம் எஸ்கபோஸுக்காக அந்த ஏரியாவில் இன்றைக்கி கூட பார்க்க முடிகிறது. தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் யுஏஇ ஃபுல்லாக என்கேஜாகவே இருந்தது. ஆயுதங்களை இறக்கிறது, போகிறது, வான்தடுப்பு சாதனங்கள் ஃபுல்லாகவே என்கேஜாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோவம் இது யுஏஇ இணைந்து தான் தாக்கல் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக எத்தனை நடத்தியிருக்காங்கன்னா 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் 3 ட்ரோன்கள் மூலயமா நடத்தினாங்க. இடைமறுத்து தாக்கல் நடத்தியிருந்தால் கூட 3 பேர் இன்ஜூர்டு. அந்த தாக்கல் நடத்தின எங்கள் மக்கள் மீது விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கண்ணு குத்துற கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. சரி, வழக்கமாக கண்டனம் தெரிவிக்கிறனால ஒரு பாதிப்பு இல்லையே, நீங்கள் கூட 2 கண்டனம் போட்டுக்கலாம், நான் கூட 2 கண்டனம், கடும் கண்டனம் ஈரான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி தானே. அது எல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட, பாட்டியே 2 கண்டனம் தெரிவி பாட்டினா கூட அவங்க கூட ஓடி 2 கண்டனம்னு இருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ யாருக்கு பிரச்சனைனா சவுதி அரேபியா வால்ஸ்ட்ரீட் சேனலில் பார்த்துட்டு உர்ற நிற்கிறாங்க. ஏன் பாஸ், ஏன் நீங்கள் ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் எங்களுடைய நிலைகளை ஏதோ ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரியும், அமெரிக்கா நீங்கள் போங்க சேஃப் ஃபேசேஜ், அதாவது ஃப்ரீடம் ப்ராஜெக்ட், அந்த கப்பல்கள் அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் கோ அமெரிக்கா கோன்னு நாங்கள் திறந்து விட்ட மாதிரியும், இது அரபு நாடுகள்லாம் ஓகே சொன்ன மாதிரியும் அந்த வால்ஸ்ட்ரீட் சேனல் பொய் கதையை எழுதி விட்டுருக்குறாங்களே, எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு யாருக்கு, சவுதி அரேபியா ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க, பயங்கரமான டென்ஷன். நாங்களே இப்போ தான் அவர் சீனா கிட்ட போனார், அராக்சி அவர்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணி வச்சு, கோட்டசாமி டென்ஷன் ஆகாது, கொஞ்சம் தண்ணியை குடி, நீ வேற ஏன்பா ஏதாவது ஒன்றுனா ஒரு ஏவுகணை அனுப்பிடுற, உன்னை நம்பவே முடியலையாப்பான்னு கொஞ்சம் சமாதானப்படுத்தி கெக்க பக்கன்னு சிரிச்சு அவங்க கொஞ்சம் டென்ஷனால அமைதியாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறேன். திடீர்னு ஓடி வால்ஸ்ட்ரீட் சேனல் சவுதி அரேபியா மீது இப்படி சொல்லலாமா? நைஹே யாருக்குமே நாங்கள் அப்படி ஒரு உத்தரவு கொடுக்கவே இல்லை. நாங்கள் எங்களுடைய வான்பரப்பிலிருந்து இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஈரான் நீங்கள் அதை ஒருபொழுதும் அதை நம்பி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அரபு நாடுகள் மறுபடியும் ஒரு தாக்குதலா, ஐயா எங்களால் முடியாது, எப்படியாவது ஒன்று இந்த யுத்தத்தை இந்த பூவுலகில் அமைதி கொண்டு வந்துருங்கிற நிலைமையில் இருக்கிறாங்கன்றது புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க மட்டும் இல்லை, அமெரிக்காவும் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க, ஈரானுமே அந்த நிலைப்பாடு தான் இருக்காங்க. ஏன்னா பெசஸ்கியன் அவர்கள் அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா என்னன்னா கொஞ்சம் முரட்டு பிடிவாதமாகறாங்க. 2 தரப்புலையும் சாதாரண பிடிவாதம்லாம் இல்லை, ரொம்ப முரட்டு பிடிவாதமாகறாங்க. அதில் விட்டு கொடுக்காமையும் இருக்காங்க. பார்க்கலாம், கொஞ்ச நாள் போனால் கிட்டத்தட்ட வழிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். ஏன்னா இன்று கூட இன்னொரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. சதர்ன் லெபனான் பகுதியில் நிறைய கிராமங்கள்லாம் வெளியேற சொல்லிட்டு இன்றைக்கி கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்ரேல். மிக கடுமையான தாக்குதல். ஹெஸ்புல்லானுடைய ரெட்வான் குரூப்போட தலைவர் கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஹெஸ்புல்லா நிலைகள் மீது கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்படும்ன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் பார்க்கும்போது தெரியுது, இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் குறைச்சா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு அடுத்த ஸ்டெப் போகும். ஆனால் இது பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனிக்க வேண்டிய செயல். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப்பை நம்பணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். காலையில் ஒரு ட்விட்டு, மதியம் ஒரு ட்விட்டு, சாயந்தரம் ஒரு ட்விட்டு, ட்ரம்ப்புக்கே டஃப் கொடுக்குறாங்க பாகிஸ்தான். தலைவரே அவங்க ஒத்துக்கிட்டாங்க, தலைவரே நீ ஏன் தலைவரே இது மாதிரி பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க, போடு தலைவரே, வெற்றினே போடுங்க தலைவரே அப்படின்னு யாரு இப்போ பாகிஸ்தான் ஓடி உசுப்பேத்தி விடுறாங்க. அவரு
அதனால இவங்க 2 பேர்த்தையும் ஒரு டீம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியதான் சால சிறந்ததுமே கூட. அது இல்லாமல் இன்னுமே அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1500 கப்பல்கள் 20,000 க்ரூ மெம்பர்ஸுக்கு மேலே இன்னுமே அங்கே தான் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டாக வந்து இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க வெளியேறவும் முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு 4 பேர் வந்து கஷ்டப்பட்டு ஈராக்கில் போயிட்டு, ஈராக்கிலேருந்து அர்மீனியா போயிட்டு, அர்மீனியாவிலேருந்து வந்ததாக கேள்விப்பட்டேன் இந்தியனுடைய க்ரூ மெம்பர்ஸுமே கூட. இந்த வரிக்கோதர வரிசாமி அவர்கள் திடீர்னு இன்றைக்கி டென்ஷன் ஆகிட்டார். திங்கக்கிழமைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஐரோப்பாவுக்கு வந்து நான் கொடுக்கப்பட்ட டேட்டு, அதாவது வழக்கமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஏற்றுமதி வந்து குறைவாக இருக்குது, இறக்குமதி அதிகமாக இருக்குது, வர்த்தக பற்றாக்குறை எங்களுக்கும் ஐரோப்பாவுக்கு வந்து பில்லியன் கணக்கில் இருக்குது. அப்போ நாங்கள் எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோமோ அதிக அளவுக்கு தான் நாங்கள் இறக்குமதி பண்ணுவோம். அப்படி இல்லையா உங்ககிட்ட இந்த இறக்குமதி பண்ணுறதை நீங்கள் ஏற்றுமதியாக வாங்கிக்கோங்க. ஏன் இவ்வளோ இன்பேலன்ஸ்டாக இருக்குது? நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க, நாங்கள் சம்பாதிக்க கூடாதா அப்படின்ட்டு மனுஷன் டென்ஷன் ஆகிட்டு 4ஆம் தேதி வரைக்கும் டைமா, ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இல்லைண்ணா வரிக்கோதர வரிசாமி போட்டு தள்ளிடுன்ட்டார். அது எத்தனை % வரி போதோ அது யாருக்கும் தெரியாது, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி கொக்கரித்து கொண்டிருக்கிறார், என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஒரு 700 கிலோமீட்டர் தள்ளி அவங்க ரஷ்யாவுடைய ஆயில் ஃபெசிலிட்டிஸ் ஒன்று அடித்து துவம்சம் பண்ணிட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டோம், எல்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து ரஷ்யாவை நான் இன்னும் எச்சரித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு காலமும் அங்கே இருக்கின்ற எண்ணெய் வளங்கள் உங்களுக்கு ஆயுதமாகவோ, அதை வைத்து ஆயுதம் தயாரிப்பதற்கோ, அதை வைத்து பொருளாதாரத்தை முன்னேறுவதற்கோ நாங்கள் வழிவிடவே மாட்டோம். பி கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அது இல்லாமல் வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 8ஆம் தேதி மட்டும் ஒரு 460 ட்ரோன் பக்கம் அனுப்பியிருக்காங்க கடந்த 24 மணி நேரத்தில். அதுவும் 264 பக்கம் வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாலும் பிரித்து அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு வரைபடத்தை பார்த்தாவே நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் என்ன ஜெலன்ஸ்கின்னா, இப்போ அவங்க 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் கொஞ்சம் தாக்கல் நடத்தாதப்பா, நாங்கள் 2ஆம் உலக யுத்தத்தில் வெற்றி தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ரஷ்யா. அதை ரொம்ப உணர்வுபூர்வமாக கொண்டாடக்கூடிய விக்டரி பரேட் அது மாஸ்கோவில். அதுக்கு வந்து ஏற்கனவே சீஸ்பயர் அக்ரிமெண்ட்டை கொடுத்தாங்க. இந்த பக்கம் தாக்கல் நடத்திட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க பாருங்கள். ஹலோ நட்பு நாடுகளே, ரஷ்யாவுடைய நட்பு நாடுகளே, நீங்கள் அங்கே கலந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கலந்துக்கிட்டு கடைசியில் நாங்கள் தாக்கல் நடத்தி ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பாக முடியாது. நான் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்குறேன்னாங்க. பட் இதற்கு முன்பெல்லாம் வந்து இது மாதிரி பரேடப்பெல்லாம் வந்து நடத்தினதே இல்லை. கொஞ்சம் உக்ரைனுக்கு கொஞ்சம் எகத்தாளமும் கொஞ்சம் இதுவும் ஓவராக வந்துருச்சு. ஏன்னா கொஞ்ச நாளாகவே அந்த எண்ணெய் கிணறுகள்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் இந்த ஒரு மிரட்டல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் ஓவராக பார்க்குறேன். ரொம்ப ஓவராக ஒருவேளை ரஷ்யாவுடைய பவரை ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறாரான்ற மாதிரியும் பார்க்க முடிகிறது. அவங்க விக்டரி பரேடு அன்னைக்கு வந்து வேறு எந்த நாடாக இருந்தாலும் தாக்கல் நடத்த மாட்டாங்க. ஆனால் இவர் என்னன்றார், நான் கண்டிப்பாக விக்டரி பரேடு அன்னைக்கு தாக்கல் நடத்துவேன், வேறு நாடுகள் நண்பர்கள் யாராவது கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கலந்துக்காதீங்க, நான் இது எச்சரிக்கை கொடுக்கிறேன். அதற்கு எச்சரிக்கை விதமாக தான் இன்றைக்கி நான் 450 ட்ரோன் ரஷ்யா மீது அனுப்பினேன். இது நாளையும் வரும், நாளை மறுநாளும் வரும். ரஷ்யா இதை உங்களுக்கு இறுதியாக எச்சரிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. நான் இன்னுமே அந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் ரஷ்யா கிட்ட. இன்னுமே அவங்க வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது ஒன்று காட்டினீங்கன்னா பரவாயில்லன்னு பார்க்குறேன். எம்டி பிளேஸ்லையாவது ஏதாவது ஒன்று காட்டுங்க ரஷ்யா. இப்படியே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தலையில் துண்டு போட்டுட்டு நீங்கள் கம்முன்னு ஓரமாக ஒதுங்கிக்க வேண்டியதான். இல்லைன்னா அந்த யுத்தத்தை நிறுத்திக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வருகின்ற நிலைமையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அமெரிக்கா தரப்புலேயே அடுத்தடுத்து ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. இது வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஹென்டா வைரஸ் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது. ஒரு சொகுசு கப்பல் ஒன்று பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஸ்பெயின் அவங்க தரை பகுதி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை தனிமைப்படுத்தி வைத்திருக்காங்க. அதில் 3 பேர் பக்கம் இறந்ததாகவும் மீதி எல்லாமே தனிமைப்படுத்தி வைத்திருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ளைட் ஒன்று டச்சில் வந்து KLM ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. டச்சினுடைய ஃப்ளைட்டில் ஒருத்தருக்கு வந்து ஹென்டா வைரஸ் வந்து இறந்துருக்கிறாராம், அதாவது வீட்டில் போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணவங்க லிஸ்ட் எடுத்து பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க. அதனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கோவிட் மாதிரி கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, மனிதர்களும் தான் பரவுது, பட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் இது வந்து மனித உடம்புல வந்து 40% மேலே வந்துருச்சுனாவே இது உயிர் காப்பாற்ற முடியாமல் போகுது. ஆனால் கோவிட் கூட அப்படி இல்லைன்னு ஒரு பயன்படுத்துகிறாங்க. கோவிட் அளவுக்கு பரவாது, ரொம்ப ஸ்பீடாக இருமுனா தும்முனாலாம் பரவாது, மேன் டு மேன் கான்டாக்ட் இருந்தால் தான். ஆனால்
ஒன்ஸ் பரவிடுச்சுன்னா அதை வந்து 30% காப்பாற்ற முடியலன்ற ஒரு பயத்தை கிளப்பியிருக்காங்க. சரி பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு ஏற்கனவே யுத்த காலத்தில் மோசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, இது கொஞ்சம் டேஞ்சர் தான் பார்க்க முடிகிறது. இந்த சாம்சங் நிறுவனங்கள், தென்கொரியாவில் சாம்சங் நிறுவன ஊழியர்கள் கொஞ்சம் ஆள் குறைக்கிறன்ற பேரில் ஒன் டைம் செட்டில்மெண்ட் $3,40,000 ஒன் டைம் செட்டில்மெண்ட் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க முடியாது, எங்களுக்கு சேலரியாகவே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மிக கடுமையான அளவுக்கான போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. லேபர் பார்ட்டி வந்து கொஞ்சம் கிறிஸ் ஸ்டார்மர் மீது கொஞ்சம் அப்படி இன்னும் உடன்பாடு இல்லை சமீப காலமாக. சப்போஸ் லோக்கல் எலெக்ஷனில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் இப்போ தமிழ்நாட்டில் கூட நடக்கும் பாருங்கள், சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 5 மாதத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும். அதே மாதிரி அங்கே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னா, நிறைய தோல்வி வந்ததுன்னா அதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணுன்றதுக்கு லேபர் பார்ட்டிக்கு கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம். நான் ரிசைன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல அவர் வந்து தெளிவாக இருக்கிறான்றது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஸோ மச். நன்றி, வணக்கம்.